இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போதுமே சோகமாகவே ஸ்டேட்டஸ் போடுறவங்களா நீங்கள்? எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, என்னைய ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி சோக ஸ்டேட்டஸாக போடுறவங்களா நீங்கள்? அப்போ அதெல்லாம் இன்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை ஸ்டேட்டஸாக போடாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஸ்டேட்டஸாக போடுங்க. ஸ்டேட்டஸை சந்தோஷமாக போட்டால் மட்டும் எல்லாம் மாறிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சோகமாக போட்டால் மட்டும் எல்லாம் மாறிடவா போகுது? எதுவும் மாற போகிறது இல்லையாவா? ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க சிரித்து சந்தோஷமாக ஹாப்பி அப்படி எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டடாக இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வரும் இல்லையா? அதை விட்டுட்டு சோகமாக சொங்கி போய் உட்காந்துக்கிறவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணும்? அந்த மாதிரி தான் இந்த ஸ்டேட்டஸும். நம்ம ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். அவங்க வந்து ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் போடணும். ஒருத்தவங்க அவங்க சந்தோஷத்தை ஜாலியாக ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஹாப்பியாக ஒரு சேடான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கும் சேடாக இருக்கும். நம்ம எப்பயுமே சந்தோஷத்தை மட்டுமே ஷேர் பண்ணுவோமே, நம்மளால் ஒருத்தவங்க சந்தோஷமாக மட்டுமே இருக்கட்டுமே